பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளருக்கு அன்பும் நன்றிகளும். வாக்குச்சாவடி 360 தொடரின் 4வது பகுதியை தான் பார்க்க போகிறோம். வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. வாக்குச்சாவடி பணியாளர்களின் கடைசி பயிற்சி வகுப்பின் போதுதான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியின் விவரம் தெரிய வரும். யாருக்கு எந்த வாக்குச்சாவடி என்பது குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும். வாக்குச்சாவடி இருக்கும் தொகுதி, இடம், முகவரி, அங்கு சென்றடைவதற்கான வழித்தடம், சக வாக்குச்சாவடி அலுவலர்கள் போன்ற விவரங்களை தகவல் தொடர்பு திட்டத்திலிருந்து பணியாளர்கள் தெரிந்து கொள்ளலாம். தங்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியின் அமைவிடம் மற்றும் வழித்தடம் குறித்து முன்கூட்டியே அலுவலர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் கூட இருக்காது. மலை கிராமங்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டியிருக்கலாம். அங்கெல்லாம் வாக்குச்சாவடி பொருட்கள் படகுகள், குதிரைகள், கழுதைகள் மூலம் எடுத்து செல்வார்கள். அப்படியான வாக்குச்சாவடிகளில் கூட அலுவலர்கள் பணி செய்ய வேண்டியிருக்கும். வாக்குச்சாவடி அளவிலான தகவல் தொடர்பு திட்டத்தில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பூத் லெவல் ஆபீசர், மண்டல அலுவலர் மற்றும் நடுநிலையான நம்பத்தகுந்த உள்ளூர் நபர் ஆகியோரின் செல்போன் எண்கள் அளிக்கப்படும். செல்போன் தொடர்பு வசதி இல்லாத கிராமங்களில் ரன்னர்கள் இருப்பார்கள். வாக்குச்சாவடியில் குறைபாடு, வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது, அச்சுறுத்தல், ஆள் மாறாட்டம், வாக்குச்சாவடிக்கு தேவைப்படும் வசதிகள், பொருட்கள், உணவு உள்ளிட்ட மற்ற தேவைகள் ஆகியவற்றை தெரிவிப்பதற்கும் பெறுவதற்கும் தொடர்பு எண்கள் உபயோகமாக இருக்கும். முக்கிய நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலரைத்தான் தேர்தல் பார்வையாளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தொகுதி தேர்தல் அதிகாரி, மண்டல அலுவலர்கள் உள்ளிட்டோர் தொடர்பு கொள்வார்கள். வாக்குச்சாவடியின் சக அலுவலர்களின் பெயர்கள், அவர்களது அலுவலகம், வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை வாக்குச்சாவடி பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அலுவலகம் மற்றும் வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளலாம். வாக்குச்சாவடியின் இருப்பிடம், வழி, அலுவலர்கள் விவரம் போன்றவற்றை தனிப்பட்ட நாட்குறிப்பில் குறித்து கொள்ளவும். வாக்குச்சாவடி செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். தனிப்பட்ட வாகனங்களில் செல்லும் பணியாளர்கள் எரிபொருள், காற்று போன்றவற்றை சரிபார்க்கலாம். வாய்ப்பிருந்தால் ஒரே வாக்குச்சாவடியில் பணியாற்றும் அலுவலர்கள் இணைந்து வாக்குச்சாவடிக்கு செல்லலாம். வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் காலை 11 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு பணியாளர்கள் சென்றுவிட வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்தான் முதலில் அங்கிருக்க வேண்டும். செல்லும் இடம் குக்கிராமமாகவும் மலை கிராமங்களாகவும் இருக்கலாம். எனவே அதற்கான தயாரிப்புகளுடன் செல்ல வேண்டும். கோடை வெயிலை சமாளிக்க பருத்தி உடைகளை பயன்படுத்தலாம். தேவையான மாற்று உடைகள் தேங்காய் எண்ணெய், பவுடர், சீப்பு, டூத் பிரஷ், பேஸ்ட், பெட்ஷீட், துண்டு, கண்கண்ணாடி, செல்போன், சார்ஜர், பிரெட், பிஸ்கட் பாக்கெட், பேரிச்சை, உலர்பருப்பு, கடலை மிட்டாய் போன்ற நொறுக்கு தீனிகள், வாட்டர் பாட்டில், மருந்து, மாத்திரைகள், இன்ஹேலர், தலைவலி தைலம், டார்ச் லைட், பிளாஸ்க் என அவரவர் வசதிக்கு எது தேவையோ உடன் கொண்டு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடியை அடைந்ததும் உள்ளூர் கிராம நிர்வாக அதிகாரி அதாவது VAO, வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO, கிராம உதவியாளர் ஆகியோரை சந்தித்து அடிப்படை வசதிகள் மற்றும் உதவிகளை கேட்டு பெற வேண்டும். அவர்களின் செல்போன் எண்களையும் டைரியில் குறித்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் உள்ளூர் மக்களின் விருந்தோம்பலையோ அல்லது உபசரிப்பையோ ஏற்கவே கூடாது. வாக்குச்சாவடியை தயார் நிலையில் வைக்க வேண்டிய பொறுப்பு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்குத்தான் உண்டு. வாக்குச்சாவடியை சென்றடைந்தவுடன் அங்குள்ள அடிப்படை வசதிகளைத்தான் முதலில் அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும். வாக்குச்சாவடிகளில் தேவையான அடிப்படை வசதியான கழிவறைகள், குடிநீர், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதளம், மின் வசதி, மின்சாரம் இல்லாத நேரங்களில் அதற்கான மாற்று ஏற்பாடுகள், மேஜைகள், நாற்காலிகள், மின்விசிறிகள், விளக்குகள், அதற்கான இணைப்புகள் ஆகியவை உள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும். தேவையான பொருட்கள், பாதுகாப்பு உள்ளிட்டவையில் சரிபார்க்க வேண்டும். வாக்குச்சாவடியின் முன்புறம் வாக்களிக்க வருபவர்கள் வெயிலில் இளைப்பாறுவதற்காக சாமியான பந்தல் அமைக்கப்பட வேண்டும். வாக்களிக்க வருகை தரும் முதியவர்களும் உடல்நலம் குன்றியவர்களும் அமர்வதற்காக இருக்கைகளும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்கென சக்கர நாற்காலியும் இருத்தல் அவசியம். வாக்குப்பதிவு இரவு வரை நீளும் தருணத்தில் வாக்குச்சாவடியின் வெளிப்புறம் கூடுதல் வெளிச்சத்திற்காக ஃபோக்கஸ் லைட்டுகள் அமைக்கப்பட வேண்டும். முதல் நாள் இரவு உணவு, தேர்தல் நாளன்று உணவு, தேநீர், தண்ணீர் கேன், அதற்கான முன்பணம் ஆகியவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உள்ளூர் மக்களுடன் வாக்குச்சாவடி அலுவலர்கள் இணக்கமான நட்பை பேண வேண்டும். இந்திய கிராமங்கள் உயிர்ப்பும் உணர்வும் உள்ளவை. அவர்கள் தேவையான உதவிகளை வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வழங்குவார்கள்.
தேர்தலுக்கு முதல் நாள் ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சென்றடைந்ததும் செல்போனில் இருந்து தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக ஆப்பில் வருகை பதிவை செய்ய வேண்டும். மதியம் 2 மணிக்குள் அனைத்து அலுவலர்களும் வந்துவிட்டார்களா என்பதை உறுதி செய்து ஆப்பில் செய்தி அனுப்ப வேண்டும். வாக்குச்சாவடி அலுவலர்கள், மைக்ரோ அப்சர்வர், வெப்காஸ்டிங் பெர்சன் மற்றும் போலீசார் அனைவரும் வந்துவிட்டார்களா என்பதையும், எவரேனும் வரவில்லை என்றால் மண்டல அலுவலருக்கோ உதவி தேர்தல் அலுவலருக்கோ தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது வராமல் இருந்தால் ரிசர்வ் பட்டியலில் இருந்து நியமனம் செய்யப்பட வேண்டும். வாக்குச்சாவடி வளாகத்தில் அரசியல் அடையாளங்கள், தலைவர்களின் படங்கள், வாசகங்கள் ஆகியவை இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். வாக்குச்சாவடியின் 100 மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவிதமான அரசியல் விளம்பரங்களோ, 200 மீட்டர் சுற்றளவுக்குள் வேட்பாளர்களின் மற்றும் அரசியல் கட்சிகளின் பந்தல்களோ, அலுவலகங்களோ, பூத்துகளோ அமைக்கப்படவில்லை என்பதை வாக்குச்சாவடி அலுவலர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 100 மீட்டர் 200 மீட்டர் அடையாள குறியீடுகள் தரையில் எழுதப்பட்டிருக்கிறதா என சரிபார்க்க வேண்டும். உள்ளூர் கட்சி பிரமுகர்களின் வருகைக்கு பின் அவர்களுக்கான தெளிவான நெறிமுறைகள் பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களது தொலைபேசி எண்களை நட்புணர்வுடன் பெற வேண்டும். முதல் நாளே வாக்குச்சாவடி முகவர்களை அழைத்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு மாதிரி வாக்குப்பதிவு நடத்த உரிய நேரத்தில் முகவர்களை வரச்சொல்ல வேண்டும். வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் விநியோக மையத்தில் இருந்து தங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட தேர்தல் பொருட்களை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் இதர அலுவலர்கள் சரிபார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தான் வாக்குச்சாவடி பொருட்கள் அனைத்தும் சரியாக வந்துள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும். மண்டல அலுவலர் தரும் வாக்குச்சாவடி பொருட்களை சரிபார்த்து பெற்றுக்கொண்டு ஒப்புதல் கையொப்பமிட வேண்டும். மண்டல அலுவலரிடம் புதிய உத்தரவுகள், மாறுதல்கள் ஏதேனும் உள்ளனவா என்று அறிந்து கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி பொருட்கள் பெற்றுக்கொண்டமைக்கு தேர்தல் ஆப் மூலம் ஒப்புகை தகவல் அனுப்பி வைக்க வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடி பொருட்களை வாக்குச்சாவடி அலுவலர்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்த பகுதியில் உள்ள மக்களிடமோ அல்லது வேறு நபரிடமோ கொடுக்கக்கூடாது. தேர்தல் பணிக்காக வழங்கப்பட்ட மற்றும் அரசு வாகனத்தை தவிர வேறு வாகனத்தை அலுவலர்கள் பயன்படுத்தவே கூடாது. நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடியை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்கவே கூடாது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை வெளியில் எங்கும் எடுத்துச் செல்ல அனுமதியும் இல்லை. வாக்குச்சாவடி எல்லையில் அமைந்துள்ள பகுதிகள் விவரம், தெருக்கள், வாக்குச்சாவடி எண், வேட்பாளர்கள் விவரம், வாக்காளர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை, வாக்களிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்கள், எவ்வாறு வாக்களிப்பது, உள்ளே வெளியே போன்ற சுவரொட்டிகளை வாக்குச்சாவடியில் உரிய இடத்தில் முதல் நாளே ஒட்ட வேண்டும். பெரும்பாலும் பள்ளிகள் தான் வாக்குச்சாவடிகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பள்ளிகளின் உட்புறம், வெளிப்புற சுவர்களில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் பல வண்ண ஓவியங்களும், பாடம் தொடர்புடைய படைப்புகளும், கற்றல் சார்ந்த ஓவியங்களும் எழுதப்பட்டிருக்கும். அவற்றின் மீது தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் பசை கொண்டு ஒட்டி உழைப்பை பாழாக்கி விடாதீர்கள். மாறாக பேப்பர் டேப் கொண்டோ அல்லது எதுவும் எழுதப்படாத பகுதியிலோ சுவரொட்டிகளை ஒட்ட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவில் பதிவாகும் ஓட்டுக்களை குறித்துக் கொள்வதற்காக தன்னுடைய டைரியில் வாக்குப்பதிவுக்கு முதல் நாளே வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டியிடும் வேட்பாளர்களின் வரிசை எண்கள், வேட்பாளர்களின் பெயர்கள் ஆகியவற்றை எழுதி அவர்களுக்கு பக்கத்தில் 1, 2, 3, 4 என எண்களை எழுதி வைத்துக் கொள்ளலாம். மாதிரி வாக்குப்பதிவில் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடப்பட்டால் அந்த வேட்பாளருக்கு பக்கத்தில் உள்ள எண்ணை 1, 2, 3, 4 வரிசையில் ஒவ்வொரு எண்ணின் மீதும் கோடிட்டு அடிக்க வேண்டும். இதே போல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் விழும் மாதிரி ஓட்டுக்களை வைத்து டைரியில் உள்ள எண்ணை அடிக்க வேண்டும். இதனை முதல் நாளே தயார் செய்து கொண்டால் 50 மாதிரி ஓட்டுக்களை சரியான வகையில் டேலி செய்ய முடியும். வாக்குச்சாவடி அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து வாக்காளர் பதிவேடான 17A வரிசை எண்ணை எழுதி தயாராக வைக்கலாம். வாக்குப்பதிவு முடிவடையும் கடைசி நேரத்தில் வாக்குச்சாவடியில் காத்திருக்கும் வாக்காளர்களுக்கான கடைசி நேர வரிசை டோக்கனையும் முதல் நாளே தயார் செய்து கொள்ளலாம். அனைத்து பணிகளும் முடிந்து வாக்குச்சாவடி அறையை முறையாக முத்திரையிட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். வாக்குச்சாவடியில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அனைத்து வாக்குச்சாவடிகளையும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிப்பார்கள். தாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியாற்ற வேண்டும். வாக்குச்சாவடிக்கு உள்ளே சமையல் செய்வதோ புகைப்பிடிப்பதோ கூடாது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டும் தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக செல்போன் பயன்படுத்தலாம். வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒரே குழுவாக இயங்க வேண்டும். வாக்குப்பதிவின் போது தவறு நேரா வண்ணம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். அலுவலர்கள் ஒன்றாக அமர்ந்து தேர்தல் நாளன்று செய்ய வேண்டிய நடைமுறைகளை முதல் நாளே தெளிவாக திட்டமிட்டு ஐயங்களை தீர்த்து கொள்ள வேண்டும்.
இரவு உணவு முடித்து 10 மணிக்குள் உறங்க சென்று விட வேண்டும். இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்குச்சாவடி 360 தொடரின் அடுத்த வீடியோவை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.